அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள V-Star சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், பிளாக் ஹோல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கருந்துளை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை பொதுவாக யாராலையும் விளக்க முடியாது. அது விளக்கினாலும் ஒரு சிலருக்கு புரியாது அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஹோலை பற்றி சொல்லணுன்னா இந்த பிளாக் ஹோலுக்குள்ளே போனவங்க யாரும் உயிரோட வர முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்து நமக்குள்ளே இருக்குது. ஆராய்ச்சியாளர்களும் அதை சொல்லியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும்னா இது ஒரு அனுமானம் அப்படிங்கிற மாதிரியும் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இதனுடைய ஈர்ப்பு மண்டலத்துக்குள்ளே சென்றாலே திரும்பி வர முடியாது என்பது நம் பிரபஞ்சத்துள்ள ஈர்ப்பு மண்டலத்திற்கும் பொருந்தும். கடந்த 2017ஆம் ஆண்டு ஒரு தொலைநோக்கி உருவாகியிருக்கு. அதனுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவென்ட் ஹாரிசான் அப்படிங்கிற தொலைநோக்கி தான் அது உருவானதாகவும், அது முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு துளையோட நேரடி புகைப்படத்தை அது கைப்பற்றியதாகவும் ஒரு தொலைநோக்கியிலிருந்து நமக்கு பல தகவல்கள் கிடைச்சது. பொதுவாகவே பூமியில் இருக்க மக்களுக்கு விண்மீன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அந்த விண்மீனில் அதற்கு வெளிப்பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு 4 மில்லியன் சூரிய எடையை கொண்டுள்ள ஒரு கருந்துளை தான் இந்த சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது புவியில் இருந்து 27,000 ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மிகப்பெரிய விண்மீனாகவும் உள்ளது. இது M87 விண்மீன் கிளாஸ்டர் குடும்பத்தில் உள்ள மிகப்பெரிய விண்மீனாக உள்ளதாகவும், இதன் எடை 6 பில்லியன் சூரிய எடைக்கு சமம் என்றும் நம் சூரிய மண்டலத்தையே விழுங்கிட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதன் புகைப்படத்தை தற்போது வெளியிட்டு ஆராய்ச்சியாளர்கள் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காங்க. இதன் மூலம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு 2012 பூமி அழிய போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல் சமூக வலைதளங்களில் கிளம்புச்சு. இதனாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பூமி அழிய போகுது, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 12 அன்னைக்கு பூமி அழிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் அதன்படிலாம் எதுவுமே பெருசாக எதுவும் நடக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. அதில் மேலும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியதற்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலை நாடுகள், அதாவது அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் கூட இதை நம்பினாங்க. அப்போ கூட அவங்க ஒரு படங்கள்லாம் எடுத்து இந்த மாதிரி 2012 உலகம் அழிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்கலனாலும் பெரிய பெரிய விபத்துக்கள், பெரிய பெரிய பிரபஞ்சங்கள் அழிவதற்கான சூழ்நிலைகள் எல்லாமே உருவாச்சு அப்படின்னே சொல்லலாம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா எரிமலைகள் வெடிக்கிறதா இருக்கட்டும், சுனாமி வரதா இருக்கட்டும், மற்றும் அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய பூகம்பங்கள், புயல்கள்னு நம்ம நாட்டை போட்டு தாக்கிச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்படி இருக்கும்போது தான் அவங்க சொன்னதுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தற்போது சூரியனுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பூமியை நோக்கி தற்போது சூரியன் நகர்ந்து வருவதாகவும் பல ஆண்டுகளாகவே நமக்குள்ள ஒரு கருத்து இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன? இது போல மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் நம்புறீங்களா? இந்த பூமி அழிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாற்று கருத்துக்கு உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.